ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆரோக்கியமான சுவையான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, 1/2 கப் துவரம் பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1/2 கப் கருவேப்பிலை, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 4 பல் பூண்டு, 1 கட்டி பெருங்காயம், 15 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க. வடை சட்டி நல்லா ஹீட் ஆனதும் உருட்டு உளுந்து சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, கருப்பு உளுந்து எல்லாமே பொன்னிறமாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எல்லாமே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. தனித்தனியாக தான் வறுக்கணும், ஒன்றா போட்டு வறுக்காதீங்க, வறுபடாது. ஒவ்வொரு பருப்பையுமே தனித்தனியாக போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா எல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க. தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததெல்லாம் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொரன்னு அரைங்க, ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. கொரன்னு இட்லி பொடி அரைச்சிங்கன்னா இப்போ சூடான சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.